இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தமிழ்ல ரீசெண்டா ஒரு வித்தியாசமான த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய மரியா அப்படின்ற படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் கொடுத்துக்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களை பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரிலீஜஸை பத்தி பேசுற மாதிரி இருக்கும். இது நிறைய பேருக்கு புண்பட வாய்ப்பு இருக்கு. இதனால இந்த கதையை மேலோட்டமா தான் நான் சொல்லணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணி இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இதையும் தாண்டி யார் மனதாவது கஷ்டப்பட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டு இந்த படத்துக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு நன்னை நமக்கு காமிக்கிறாங்க. அவங்க முகம் மூடப்பட்ட நிலையில நின்றுகிட்டே இருக்கும்போது பின்னாடி எக்கச்சக்கமான உருவங்கள் முகம் தெரியாத நிலையில இருக்கு. அது யார் என்ன அப்படின்றதெல்லாம் ரீல் பண்ணல. இங்க நின்றுட்டு இருக்காங்க இல்லையா அண்ணன், அவங்களோட வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அவங்க வயிற்றுக்குள்ள இருந்து சாத்தான வெளியெடுக்கிறாங்க அப்படின்றது நமக்கு காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண மரியா அப்படின்ற ஒரு நன்னை பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. பல வருஷமா கடவுள் சேவையில இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. இதனால ஒரு 2-3 நாள் விடுப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி இவங்க இந்த இடத்துக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு காமிக்கிறாங்க. போற வழியில இந்த உலகம் இவங்களுக்கு புதுசு அப்படின்றதுனால எல்லாரையுமே ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு போறாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். கட் பண்ண ஆக்னஸ் அப்படின்ற ஒரு லேடியை காமிக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்து இந்த நன் இருக்காங்க இல்லையா, மரியா இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த ஆக்னஸை வளர்த்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ மரியா வீட்டுக்கு போக முடியாது அப்படின்ற காரணத்தால கொஞ்ச நாளைக்கு இங்க ஸ்டே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆக்னஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க. அதுக்கு அவங்க சம்மதம் தெரிவிச்சதால தான் இங்க அவங்க இருக்காங்க அப்படின்றத கான்வர்சேஷன் மூலமா நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கு. அது கூடவே இந்த ஆக்னஸ் இருக்காங்களே, இவங்க தங்கிட்டு இருக்குது ஷேர் பண்ண ரூம் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம ஹிந்துஸ் கூட இவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது எனக்கு இந்த ரிலீஜியஸ் மேலாம் நம்பிக்கையே கிடையாது, அதனால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ண அன்னைக்கு ஈவினிங் காமிக்கிறாங்க. இவங்க ஒரு நன் அப்படின்றதுனால இவங்க கடைபிடிக்க வேண்டிய சில விதிமுறைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுபடி இவங்க ப்ராப்பரா ப்ரே பண்ணுவாங்க. சரியான நேரத்துல சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ஒதுக்கப்பட்ட நிலையில, அதாவது ஒதுக்கப்பட்ட நேரத்துக்குள்ள பண்ணணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறவங்க அந்த சமயத்தை தான் ஷேர் பண்ணி ரூமை தங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லையா. 2 ஆண்கள் கூட அண்ட் ஒரு பெண் கூட இந்த ரூமை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இது தெரிஞ்சுட்டு இவங்களோட முகம் ஒரு மாதிரியா இருந்தாலும் நம்ம இந்த வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கோம், ஸோ இதனால நம்ம இந்த இடத்துக்கு பெருசா அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி இதை பத்தி அவங்க கிட்ட, அதாவது ஆக்னஸ் இருக்காங்க இல்லையா, தயங்கி கேட்கும் போது அவங்க இது எங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையாவே தெரியலக்கா, அது மட்டும் இல்லாம நாங்க லிவிங் டுகெதர்ல இருக்கோம், பிடிச்சது அப்படின்னா இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் தயாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு இந்த லைஃப் ஸ்டைல் ஒன்றும் புரியல அப்படின்னாலும் நம்ம இருக்க போறது கொஞ்ச நாள், இதுல எதுக்கு நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை பூர்த்திக்கிட்டு அப்படின்னு மாதிரி இவங்களோட வேலையை பார்த்து தூங்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் நைட்டு நேரத்துல ஏதோ சத்தம் கேட்குது. இவங்க கதவு திறந்துட்டு வெளியே போக அந்த காதல் ஜோடி ஒன்னா இருக்கிற மாதிரி இவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. ஓடி வந்து பைபிளை கட்டி பிடிச்சிக்கிட்டு இந்த எண்ணங்கள் தனக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த நாள் காலையில எல்லாரும் வேலைக்கு போனது. ஆக்னஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இந்த பக்கத்துல ஏதாவது சர்ச் இருக்கா, நான் சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கேயும் போய் பண்ண தப்புக்கு, அதாவது இவங்க திங்க் பண்ணாங்க இல்லையா, அந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு வெளியே வரும்போது ஒரு முகம் தெரியாத 2 பேர் கட்சிப்பை கட்டிட்டு ஏதோ ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கவனிக்கிறாங்க. என்ன எதுலாம் தெரியல, அப்படியே வீட்டுக்கு போறாங்க. கட் பண்ண ஆக்னஸோட இவங்க சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஆக்னஸ்க்கு ஒரே ஒரு கேள்வி, எப்பயுமே இதே உடையில தான் இருக்கீங்களா, எனக்காவது ஒரு நாள் இங்க வேற ட்ரெஸ் போடணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா, எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த ட்ரெஸ் போட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் ட்ரெஸ்ஸை கொடுக்குறாங்க. முதல்ல அதாவது பல வருஷம் கழிச்சு முதல்ல அந்த நன் உடைய தாண்டி வேற ஒரு உடைய உடுத்துறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதை பார்த்தது வீட்டுல இருக்க எல்லாருமே செம்ம அழகா இருக்கீங்க, இத்தனை நாள் இந்த அழகை எங்க ஒழிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டு போக இவங்க கண்ணாடியில தன்னோட முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அண்ட் தன்னோட அழகை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு காமிச்சு இவங்க மொத்த பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் இந்த மரியா இருக்காங்க இல்லையா, இன்னும் 2 நாள்ல இங்கிருந்து கிளம்புவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க எல்லாருமே திரும்பி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நம்ம எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போடுறாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் படுத்து தூங்க ஆரம்பிக்க அதே மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்கும். இந்த வாட்டி இந்த லேடி அதை போய் பாக்குறாங்க. இவங்களோட உணர்ச்சிகள் தூண்டப்படுது அப்படின்ற மாதிரி காமிச்சு உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்கு. பட்டுன்னு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தப்பு, நம்ம போற பாதை தப்பு அப்படின்ற மாதிரி கடவுள் கிட்ட வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த எண்ணங்கள் எனக்குள்ள தோன்ற வேண்டாம் அப்படின்ற மாதிரி முதல் வேலையா சர்ச்சுக்கு போய் அந்த வேலைகளை எல்லாத்தையும் பண்ணிட்டு இதுக்கு மேல நான் இந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் போட விரும்பல அண்ட் வெளியும் தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க கம்பல் பண்ணி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துலதான் ஆக்னஸ் அவங்களோட காதலன் கிட்ட, என்னோட அத்தை ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன், கடவுளுக்காக தன்னை அர்ப்பணிக்க போறவங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அந்த 1 வருஷத்துல அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லைஃப் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு அப்படின்னா அதிலே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்க வந்து கடவுளுக்கு பதிவிட செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஒரே வருஷத்துல எல்லா உணர்ச்சிகளும் எப்படிடா அவங்க அனுபவிக்க முடியும்? இப்போ உடல் தேவை இருந்தது அப்படின்னா ரேண்டமா யாருக்கூடியாவது போக முடியுமா? நான் கேட்டதுல ரொம்ப டம்பஸ்ட் ஐடியாவா தான் இது எனக்கு படுது அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃபீட்பேக்கையும் அவங்களோட ரிவ்யூ அவங்களோட காதலன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது முதல் முறையா இவ்வளவு பெரிய வெளிச்ச
வெளிச்சமான இடத்துக்கு இவங்க வந்திருக்காங்க, அதாவது மரியா வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. தன்னோட கால்களால அந்த மணலை தொட்டுக்கிட்டும் அந்த கடல் அழக ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துலதான் ஒரு குதிரை இவங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆக பயந்து போறாங்க. அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே கும்பலா உட்காந்து சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு நாள்ல மரியா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சோ இதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா குறிச்சுக்கிட்டே இருக்க மரியா இந்த விஷயங்களை கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக தனக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு போய் தூங்கணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ஆக்ட்ரஸோட காதல் இருக்கா இல்லையா, அவ தண்ணி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி புள்ள வர ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் எதிரில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏற்கனவே உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்க இவங்க அவரோட கண்களை பார்த்ததும் ஏக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அவர்கிட்ட நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் இவங்க கிட்ட நெருங்கி வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் இவங்களோட கழுத்துல இருக்க கடவுள் சிம்பிளை பாக்குறாரு. பயந்து போய் அங்கிருந்து வேக வேகமா நடக்க ஆரம்பிக்க இவங்களுக்கு இது நேரம் வரைக்கும் சபலமா இருந்தாலும் அவர் விட்டுட்டு போனதால பட்டுன்னு நம்ம பண்ணதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. இந்த தப்ப கடவுள் எப்படி மன்னிக்க போறாருன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி வேக வேகமா சாச்சுக்க போறாங்க. எனக்கு இந்த தீய எண்ணங்கள் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் அவங்க கிட்ட வேண்டாதனாலே கிடையாது, எதுக்காக எனக்கு மட்டும் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட அழுது புலம்பிட்டு முதல் வேலையா தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆக்னஸ் கிட்ட நான் போயிட்டு வரேன்னு வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ண இவங்களோட சொந்த ஊருக்கு போறாங்க. தன்னோட அம்மாவை சந்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு நாள்ல நீ மறுபடியும் வந்த இடத்துக்கே போய் ஆகணும் இல்லையா, இப்ப இங்க வந்துட்டு அப்படின்னா யாரும் தேட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களோட அம்மா இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு கடவுளை எந்நேரமும் வழிபட்டுக்கிட்டே இருக்காங்க. சோ இது மூலமா நமக்கு அவங்க தெரியப்படுத்துற விஷயம் என்ன அப்படின்னா இவங்களோட அம்மாவோட வேண்டுதலுக்கு என்னதான் அவங்க கடவுளுக்கு சேவை செய்ய போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அம்மாவை கூப்பிட்டு உட்கார வச்சு பொண்ணு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது எனக்கு இந்த வயசுல நிறைய ஆசைகள்லாம் இருக்கு, அந்த ஆசைகளை நோக்கி வாழணும் வளரணும் அப்படின்ற பல எண்ணங்கள் இருக்கு, இதனால இந்த கடவுளுக்கு சேவை செய்யறதுல இருந்து நான் விலகலான் இருக்கேன்னு சொல்ல அம்மாக்கு பயங்கரமான கோவம். இது நாள் வரைக்கும் நல்லா தானே இருந்தேன், எதுக்காக இந்த மாதிரி எண்ணங்கள் உனக்கு வந்துகிட்டு இருக்கு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாது, அந்த இடத்துக்கு போய் எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனா இவங்க போறதா தெரியல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு கெட்ட கெட்ட எண்ணங்களா வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு ஆண் என்ன தொட்டுட்டார் அப்படின்ற விஷயத்த சொல்லும் போது அவங்க பயங்கர கோபம் அடைகிறாங்க. நீ கலங்கப்பட்டுட்ட, இதுக்கு மேல கடவுளுக்கு நீ தொண்டு செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பேகை தூக்கி வெளியே போட்டுட்டு இவங்களையும் வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாம மறுபடியும் ஆக்னஸோட வீட்டுக்கே போறாங்க. இந்த மாதிரி நான் போன இடத்துல ரெனோவேஷன் போய்க்கிறதுக்கால கொஞ்ச நாள் வெளியே தங்க சொல்லிட்டாங்க. மறுபடியும் இந்த இடத்துக்கு ஒரு என்னன்னு கோச்சுக்காத, நான் கொஞ்ச நாள் மட்டும் இங்க தங்கிக்கலாமான்னு கேட்க அவங்க சம்மதிக்கிறாங்க. நீங்க போனதே எனக்கு விருப்பம் இல்ல, இப்ப வந்துட்டீங்களே இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்கள தூங்க வச்சுட்டு போக அந்த சமயத்துல தான் கருப்பு நிறத்துல ஒரு உருவம் இவங்களை பார்த்து, அதாவது மரியாவை பார்த்து நின்றுகிட்டே இருக்க இவங்களுக்கு ஒன்னும் புரியாம வாயை திறந்து கத்தலான்னு போக வாயை திறக்கவே முடியல. அப்படியே கத்மனா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. நம்ம கண்டது கனவா நிழவா அப்படின்ற குழப்பத்தில் நிற்கும் போது ஆக்னஸோட காதலன் வரா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க. ஆனா ஒரு வார்த்தை கூட பேசல. அப்படியே கத்மனா இது நேரம் வரைக்கும் கடவுளை இவங்க எல்லா சமயத்திலும் தவறாம ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ ப்ரே பண்றதை ஸ்டாப் பண்றாங்க, அதாவது கடவுளை வழிபடுறத நிப்பாட்டுறாங்க அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு அப்படியே கத்மனா இவங்களோட வீட்டுக்கு போக இவங்களுக்கு முதல்ல போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் இப்ப சுத்தமா பிடிக்கல, நம்ம நிறைய ட்ரெஸ் போடணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. அதாவது தனக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் அப்படின்ற மாதிரி விருப்பப்படுறாங்க. ஸோ ஆக்னஸ் கிட்ட நிறைய ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்குறாங்க. அது கூடவே ஆக்னஸ் இவங்களுக்கு ஒரு மொபைல் போனை தராங்க. இது நேரம் வரைக்கும் மொபைல் போன் அப்படின்ற ஒண்ணு இவங்க யூஸ் பண்ணியே இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஆக்னஸ் இது என்கிட்ட ஃப்ரீயா தான் இருக்கு, எமர்ஜென்சிக்காக வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க இவங்களோட மொத்த பழக்க வழக்கமும் இப்போ மாற ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்க நள்ளிரவுல ஆக்னஸோட காதலன் இவங்களை வேக வேகமா சந்திக்கிற ஹக் பண்ண ஆரம்பிக்கிறான். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும், அன்னைக்கு நான் உங்களை பார்த்ததும் ஃபீல் பண்ணதுதான் இன்னைக்கும் ஃபீல் பண்றேன், நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நெருங்கி போக இவங்களுக்கு இந்த காதல் அப்படின்ற மேலாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா முதலா தொட்டவன் நீதான், அதுக்காக உன் மேல எனக்கு ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி எடுத்துக்காத, எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அது காதல் அப்படின்றலாம் அர்த்தம் கிடையாது, நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், ஆனா காதல் கல்யாணம் அப்படின்ற விஷயத்துக்குள்ள என்னால வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த நபருக்கு இது ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, கேவலமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பார்த்தா அவங்களுக்கு கால்பாய் மாதிரி தெரியுதா அப்படின்ற மாதிரி அவங்கள கேவலமா திட்டிட்டு அங்கிருந்து போய்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா இவங்க தன்னோட வீட்டுல தனிமையில இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஏதோ ஒரு ஒலி இவங்க கிட்ட வர மாதிரி அந்த ஒலி இவங்க கையில எடுக்கிற மாதிரியும் காமிச்சுக்கிட்டே இருக்க பட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாங்க. இவங்களோட டிஷர்ட்ல ஏதோ ஒரு சிம்பிள் இருக்கு, அது என்ன எது அப்படின்றது புரியாம குழப்பத்துல இருக்காங்க. மறுபடியும் இன்னொரு நாள் தூங்க ஆரம்பிக்க அப்பதான் வெள்ளை நிறத்துல ஒரு சாத்தான் மாதிரியான உருவம் இவங்களை பார்த்து நின்றுகிட்டே இருக்கு. இவங்களோட கையில ஒரு ஆப்பிள கொடுக்குது. அந்த ஆப்பிள சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பயங்கரமான ஒலி இவங்களை வந்து தாக்குது அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு தூக்கத்துல இருந்து சர்ச்சுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க ஒரு முகம் மூடப்பட்ட நிலையில ஒரு நபர் ஏதோ ஒன்று டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா.
இல்லையா, இந்த வாட்டி அது என்னன்னு தெரிஞ்சுக்க போறாங்க. அப்பதான் அது சாத்தான் அழைப்பு அப்படின்ற ஒரு இன்விடேஷன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அதை பாக்குறாங்க, யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்க அங்கதான் ஒரு கேரக்டர் நமக்கு இன்ட்ரோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேரக்டர் மூலமா இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. இது நேரம் வரைக்கும் கடவுளை தாண்டி எந்த விஷயமே இல்ல அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கடவுளை தாண்டி சாத்தான் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு, அவருக்காக இங்க நிறைய மக்கள் இருக்காங்க, வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே இவங்களுக்கு புதுமையா இருக்கிறதால ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிக்குது. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இவங்க சாத்தானோட அடிமையாயிட்டாங்க, அதாவது சாத்தானை வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களை ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நபரும் ஒரு புக்கு கொடுக்குறாரு, சாத்தானோட பைபிள் இது அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த புக்ல இருக்க விஷயங்களை ஒவ்வொன்றா படிச்சுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் இவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல சில சேஞ்சஸ் ஏற்படுது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆக்னஸோட காதலன் இருக்கான் இல்லையா, அவனோட ஃப்ரெண்டு கிட்ட அன்னைக்கு எனக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுட்டே எனக்கெல்லாம் அது கிடைச்சதுன்னு வையா, நான் வேற லெவல் பண்ணிட்டு இருப்பேன், கொடுத்த வாய்ப்பை இப்படி மிஸ் பண்ணிட்டு இருக்கியாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இந்த மனுஷன் மறுபடியும் வாய்ப்பு கிடைக்குமா எங்க ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா சாத்தான் விஷயங்களை ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நபர் இருக்கா இல்லையா, ஒரு புக்கு கொடுத்துருப்பாரு. அந்த புக்கை பறிச்சு முடிச்சது இவங்க அந்த புக்கை கொடுத்துட்டு இதுல இருக்க சில சிம்பிள்ஸ் எல்லாமே என்னோட லைஃப்ல, அதாவது என்னோட நினைவுகள் அடிக்கடி வந்துட்டு போய்கிட்டே இருந்தது, அதுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு போலன்னு சொல்ல இவங்களை அடிக்கடி ஏதோ ஒரு பாக்குற மாதிரியோ ஒரு சில சிம்பிள் இவங்களோட ட்ரெஸ்ல இருக்க மாதிரியோ காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சிம்பிள் எல்லாமே இந்த புத்தகத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, அதோட பேர் எனோக்கியம் அப்படின்றது இந்த கடவுள் நம்பிக்கையை தாண்டி இருக்காங்க இல்லையா அவங்க பயன்படுத்தக்கூடிய லாங்குவேஜா இருக்கும். முதல்ல லூசிபர் பயன்படுத்தின லாங்குவேஜும் இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ இது உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பா இது ஏதோ ஒரு விஷயத்த நமக்கு சொல்றதா தான் இருக்கும். இதனால கிறிஸ்மஸ் ஈவ் அப்ப நாம ஒரு ரிச்சுவலை கண்டக்ட் பண்ணுவோம், அதுல இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்பதான் ஹீரோயின் ஒரு நன் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா கோயின்சிடென்ட்டா இருக்கிறது இல்லை, இது எல்லாமே பிளான் படி தான் நடக்குது. நம்ம கிட்ட சாத்தான் ஏதோ ஒரு விஷயத்த கடத்த வந்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள்ல இவங்க பகிர்ந்துகிட்டே இருக்கு. அதே சமயத்துல வீட்டுல மரியா இந்த மாதிரி ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால ஆக்னஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க உட்கார வச்சு நீங்க இப்பெல்லாம் ப்ளே பண்றது கிடையாது, அந்த உடையும் உடுத்துறது கிடையாது, உங்களுக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு, வீட்டுக்கும் லேட்டா வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க பதில் சொல்றதுக்கான காரணம் என்கிட்ட இருக்கு, ஆனா சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்ல, உனக்கு நான் இந்த வீட்டுல பாரமா இருக்கேன் இல்லையா, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கூட நான் இங்க இருந்து போறேன்னு சொல்ல அப்பதான் ஆக்னஸும் உங்களோட அம்மா உங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்படின்றதும் நீங்க இந்த கன்னிஸ்டியா இருக்க விரும்பல அப்படின்றதும் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இருந்தாலும் உங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற என்னெல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணும்னு இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க, நான் உங்க மேல இருக்க அக்கறையால தான் இதை சொன்னேன்னு சொல்ல இவங்க பதில் பேசுறதா தெரியல. அப்படியே கற்பனா அந்த கிறிஸ்மஸ் ஈவ் அப்போ ரிச்சுவல் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அப்போ அந்த ஸ்பெசிபிக்கான லாங்குவேஜ்ல இருக்க 10 விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட சாத்தான் கேங் மொத்தமா உட்காந்து அந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கு. அது கூடவே சில பொருட்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் உரைச்சு, அதாவது கடவுளுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் உரைச்சு எரிச்சுக்கிட்டே இருக்கு. அன்னைக்கு நாள் இவங்களுக்குள்ள மனநிறைவை கொடுக்குது, நல்ல செய்தி வரட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. கற்பனா வீட்டுல காமிக்கிறாங்க இன்னும் ஒரு நாள்ல அவங்க கிளம்பி போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஆக்னஸ் கிட்ட சொல்லிட்டு தூங்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல ஆக்னஸோட காதலன் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர, ஆக்னஸ் நீ இன்னும் ஒரு நாள் தான் இங்க இருப்ப அப்படின்ற மாதிரி சொன்னா, அதனாலதான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன், அன்னைக்கு எனக்கு உங்க மேல காதல் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் வெளிப்படுத்தேன் இல்லையா, நீங்க அதெல்லாம் வேணா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களே, இன்னைக்கு நான் அது உங்களுக்கு தரலான் இருக்கு, அதுவும் நீங்க விருப்பப்பட்டா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்க சாத்தான வழிபட ஆரம்பிச்சாங்க. இவங்க நினைக்கிற விஷயங்கள் தான் இப்ப நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோட அவர்கிட்ட போக ஆரம்பிக்க 2 பேரும் உடல் எருவுல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் மூலமா காமிச்சுக்கிட்டே இருக்க. பட்டுன்னு ஆக்னஸ் தனி பிடிக்கணும்னு வரும்போது எந்த விஷயங்களை பாக்குறாங்க, பயங்கர டென்ஷன் ஆயிட்டாங்க. நான் உன்னை மலை போல நம்பி இருந்தேன், நீ இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிருக்கியாடா அப்படின்ற மாதிரி இவங்களோட காதலனை முதல்ல அடிச்சு வெளியே அனுப்பிட்டு அடுத்ததான் இவங்களோட அக்கா கிட்ட நான் உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்குள்ள சேர்த்தேன், ஆனா நீங்க எப்படி பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அசிங்கமான வார்த்தைகளால பேசிட்டு அவங்கள பயங்கரமா அதிர்ஷ்டி, இதுக்கு மேல இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது, நீங்க முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி இரவோடு இரவா அவங்கள பேக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ போக வழி இல்லாம நிற்கதியா நின்றுகிட்டே இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து இது நேரம் வரைக்கும் இவங்களை சுத்திக்கிட்டே இருக்க அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு வழிகாட்டுது அப்படின்றத காமிக்கிறாங்க. ஸோ அந்த வழிகாட்டல் மூலமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க நடந்து போய்கிட்டே இருக்க காலையில காமிக்கிறாங்க, அதாவது விடியற் காலையில காமிக்கிறாங்க, வெள்ளி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அதாவது விடியற் காலையாச்சு அப்படின்னா வானத்துல வெள்ளி வரும் அப்படின்ற மாதிரி அந்த வெள்ளி இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குது. பயங்கரமான வெளிச்சங்கள் இவங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்க இவங்களோட பயிர் வலிக்க ஆரம்பிக்குது, பயிர் பெருசாக ஆரம்பிக்குது. ஸோ சாத்தானோட குழந்தைய இவங்க இப்ப சுமக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு ரெஃபரன்ஸை இங்க கொடுத்துட்டு இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங் சொல்லி வயிற்றுக்குள்ள
இருந்து சாத்தான் எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி முகம் தெரியாத ஒரு நன்னை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அதுவும் இவங்க தான் அப்படின்ற மாதிரி நாம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றேன். இந்த படத்துல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல தெரிவிச்சிருங்க.